நீதாண்டா என் தாக்கு எடுக்கிற. ஆமா, வேகமா வரேன் பார்த்தேன். இதோட தாக்கு பள்ளத்துக்கு உட்காந்துருக்காங்க எல்லாம் இந்த ஏரி வேலை செய்யுது பண்ற தொல்லை. எவ்வளோ ஆயிரம் எடுத்துக்கிறாங்க போரு. பேரன்பு கொண்ட பெரியவர்கள் அமைதி. எங்கடா அவங்க கூச்ச போடுறாங்க? அமைதியா தாண்டா இருக்காங்க. உன்னை பார்த்தாதான் அவங்களுக்கு பேரன்பு கொண்ட பெரியவர்களே, நாடக கலா ரசிகர்களே, சிறுவர்களே, சிறுமியர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் கலையரசி நாடக மன்றத்தின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறோம். நன்றி, வணக்கம். மேலும் முக்கூர் கிராமம், இந்த முக்கூர் கிராமம், தொழுப்பேடு கிராமம், இந்த இரண்டு எல்லைக்குள் அமர்ந்திருக்கும் காளியம்மன், துர்க்கையம்மன் அவரது பெயரை சொல்லி இன்னும் முக்கூர் கிராமம், தொழுப்பேடு கிராமம், ஊராட்சி மன்ற தலைவர், உபத்தலைவர், காட்டாண்மைக்காரர்கள், விருதுநக்காரர்கள், ஊர் கிராமவாசிகள், மையக்காரர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களது கலையரசி நாடகமன்ற குழுவினை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி. வெளுமாந்தாங்கல் கிராமம் இருக்காங்களா இல்லையா? வெளுமாந்தாங்கல் கிராமம் உயர் திரு தர்மகவுண்டர் மகன் ராமலிங்கம் அவர்கள், தர்மகவுண்டர் மகன் ராமலிங்கம் அவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பளித்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பில் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் கொருக்கை கிராமம், இன்னும் கொருக்கை கிராமம் ராஜேந்திரன் நடத்துனர் ஓய்வு அவர்கள் எனக்காக 50 ரூபாயும், கீழப்பழந்தை கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜி அவர்களுக்காக ரூபாய் 50 அன்பளிப்பளித்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் கொர்க்கை கிராமத்தில் சீரும் சிறப்புடன் வளர்ந்து சென்னைவா நகரில் இருக்கும் திருவாளர் சம்பத்து அவர்கள் எனக்காக ரூபாய் 201 அன்பளிப்பளித்திருக்கின்றார். அன்னார் அவர்களுக்கு எங்களது கலைமன்றத்தின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எவ்வளவு வந்து ஆனாலும் ஒரு எச்சட்டி வாங்கி கொடுக்க மாட்டேன். வந்துவிட்டோம். ஏதோ குரல் ஓசை கேட்கிறது. அந்த ஓசை வரும் திசை நோக்கி செல்லலாம். ஆமா, அந்த முனிவனுக்கு சாபம் கொடுத்து விட்டேன். அனைத்தும் தெரிந்தும் தெரியாது போல் மௌனமாக இருந்து விட்டேன் என்ற காரணத்தால் உங்கள் மீது கோபம் கொண்டு உங்களை விட்டு நான் பிரிந்து வந்து விட்டேனே. இந்த கானகத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். நான் எப்போதுதான் உன்னை சேரப்போகிறேன் என்று தெரியவே இல்லையே ஆண்டவா.
நீ வரக்கூடாது, நான் வரக்கூடாது. டேய், இந்த திசை பக்கமாகத்தான் குரலோசை வந்தது. ஆமா, வந்து பார்த்தால் ஒரு நபரையும் காணவில்லை. யாருமே காணோம். என்னடா இது? ஒரு வேலை ஏமாந்து விட்டோமா? ஒருவேளை ஏமாத்தியாடா? நம்ம என்ன பார்த்த மாதிரி சொல்ற? பார்க்கவே இல்லை. ஒரு ஓசை மட்டும் தான் கேட்டோம். இதனால விடக்கூடாது. அது ஆறுன்னு பாப்போம். மணியோசை கேட்டு நெஞ்சில் ஆசை கோடி சுமந்து நாமும் பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த குரலோசை மட்டும்தான் தெரிகிறதே தவிர ஆனா அது ஆறுன்னு தெரியலையே. விடக்கூடாது. அவன் யாராக இருந்தாலும் ஆறு வரையிலும் வரக்கூடிய அப்ப யாருன்னு பார்த்து 4 வாங்கிட்டு வந்துடலாம். 4 வாங்கிட்டு வந்துடலாம். கொடுத்து பதக்கப்பட்டவன் தான் இந்த கெம்பிரா சூரன். அடுத்த சொல்றாங்க. ஏடா ஒண்ணு என்ன பேச முடியலன்னா நீ பேசி தொலைய. கீழே வந்து சொல்றாரு குடுகுரு தானே. சரி விடக்கூடாது. வா ஓ அந்த பாடலை பாடியது யார் என்று எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. ஆகையினால் நான் கண்டு கொண்டேன் என்று சொல்லுகிறேன். சரி, எதனா ஒண்ணு சொல்லி சொல்ல. அது இல்ல கண்டுபிடிச்சேன். ஆக வரையிலும் அவ யாரா இருந்தாலும் சரி, அவ பெண்ணு. அவளை கேட்டு பார்க்கலாம். இல்ல பெண்ணா இருக்காது, லேடிஸா இருக்கும். ஒழுங்கா பேச தெரியல. இதுல வேற ஆங்கிலம் வருதா? அறிவட்ட முண்டம் வாடா.
நான் எப்போதுதான் உன்னை சேரப் போகின்றேன் தெரியவில்லை இறைவா. நீ போய் கேட்கலாமா? முனுகுப்பட்டி ஏழுமலை அதுவும் தெரியும் இங்க இருக்கிறவங்க 20 வருஷமா ஆட்டம் ஆடுங்கிறா தெரியும். நான் யாருன்னு சொல்லணும், நான் யாருன்னு சொன்னா நீங்க விடுவீங்களா? நீ யாரு சொல்லிருப்போ நாங்க விட்டுறோம். என்னது வழி படி அப்படித்தானே? அறிவின் கலைஞயமடா நீ. அட அறிவு கட்டணும்னா மூதேவிய அவன் யாருங்கிற விளக்கத்தை சொன்னா நீ விட்டுருவீங்க. அதான் வழி விட்டுறேன். யாரு நீ? என்னுடைய பேர் தான் செல்வி. செல்வியா? இதுக்கடா இவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளோ தூரம் வண்டியில பெட்ரோல் போட்டு வந்தாருமா? செல்வியா? போகணுமா? அந்த அறி பரந்தாமனுடைய மனைவி லட்சுமியாக இருப்பாள் என்று நான் பார்த்தேன். நல்லா தெரியுங்க. இது என்ன எவ்வளவு அழகு! எங்கடா இருக்கு இவன் வாத்து சூத்தாச்சு போற மாதிரி போறேன். இவன் எச்சுமையா இருக்கா? அதோட நடையை கண்டுபிடித்த அவளா இருக்க முடியாது. லட்சுமிலாம் அருமையா நடப்பாள. நீ அதுதான் எதுனா உங்க வாரிசு அந்த மாதிரி அதான் உங்களை விட்டு போயிட்டு நான் வந்தாச்சு. சரி, எப்படியே ஒன்று எங்க சென்றாலும் நீ நல்ல முறை விடவே கூடாது. அவன் யாரு பார்க்கலாமா? என்ன போடாத வண்டி எதுக்கு முடியாது? உண்மையை சொல். உண்மையிலேயே நீ செல்லுதானா? இதோ இருக்கிறானே இந்த வேலைக்கார பையன், கூலிக்கார பையன், மீது சந்தேகம் எனக்கு கிடையாது. யாருக்கா சந்தேகம்? எனக்கு கிடையாது. உனக்கு எப்பதான் வந்து இது சந்தேகம்? உனக்கு தான் சந்தேகம். என்ன சந்தேகம்? ஆகையினால் அவனுடைய சந்தேகம் தீர வேண்டும் என்றால் நீ யாருங்கிற விஷயத்தை உண்மையை சொல்லணும். உன்னுடைய உண்மையான பயிரை சொல்லு. 5000 சுமார் 9 எல்லாம் முன்னால வர 9 உறவு கொண்டாடக்கூடியவரை நீங்க போய் சொல்லலாம். ஏன் சொல்ற? அம்மா கோயிலுக்குறியா? இவன களை வெட்ட போயிட்டியா? செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக திகழக்கூடியவள் இந்த செல்வி. அந்த வைகுந்த வாச நாராயண பெருமான் இருக்கின்றாரே, அவருடைய மனைவியுடைய பேர் தான் லட்சுமி. தப்பா போச்சு. அவ சொல்ற லட்சுமி அவளாடி என்ன போட்டுச்சுங்க? வசமாக சிக்கிக் கொண்டாள் லட்சுமி என நினைத்தேன். நீ இந்த பக்கம் தானே இருந்தா? ஆமா. நீ ஏன்டா என் பின்னாடி ஓடி வர? ஓடுகிறாளே வழி வடக்கி கட்டி பிடிக்கலான்னு தான் பார்த்தேன். அவள நான் எட்டு பிடிச்சிருந்தா உனக்கு மரியாதை என்னாச்சு? நீ ஏன்டா இட்லி பிடிக்கிற? ஏய், ஓடுகிறாள். அவளால் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது. எவ்வளவு தூரம் ஓடி அதானே? என்ன சொல்ற? நீ கட்டல காலை உட்கார்ந்தால் முழங்காலை பற்றி எழக்கூடியவன் எவ்வளவு தூரம் ஓடுவான்? சிரிக்காதியா? தூத்து வாயிலாம் பத்தி மனுஷனா நான் பின்ன இருக்கிற ஆள்கிட்ட இல்ல
பின்னாடி தான் இருக்க. நீ யார் இப்ப முன்னாடி போன? சூத்தாலி வச்சுட்டா கண்டல ஏன் பையன் நாட்டுவாங்க. ஏய் ஒரு கல்லு இல்ல ஆபரேட் பண்ணிட்டாரு அவரு. எல்லாம் தெளிவா கேட்டு தெரியுங்கிறாங்க. ஆபரேட் பண்ணிட்டேனா என்ன சார் அவர் சொல்லுது வேறு, நீ சொல்லுது என்ன பார்த்து உருப்பு எடுத்து ஒரு மாதிரி இருக்கு. கலை அன்பர்களே, வெணுமாந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த தர்ம கவுண்டர் மகன் ராமலிங்கம் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி. ஆமா, யார் நீங்க? எதற்காக வந்திருக்கிறோம்? எதற்காக? நாங்க உதவ வாங்க வந்திருக்கிறோம். கொடுக்கத்து காத்துங்கிறாங்க. பொதுவா கூட அதுவும் இல்லை இதுவும் இல்லை. நாங்க சிறைக்க வந்திருக்கிறோம். ஐயோ, எல்லா வேலையாச்சும் அது ஒண்ணுதானே. நீ மூஞ்சி காமிக்காத. சிறைபிடிக்க வந்திருக்கிறோம். அதான் எடுத்த நீ மூஞ்சி காமிக்க சரிக்கு வந்துக்கிற. சரி, எதை வேண்டுமானாலும் சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. உன்கிட்ட கூட்டு வந்து நம்ம அவங்க யார் சொன்னாங்க? இப்ப யாரு பார்த்து வந்தாங்க? அங்க யாரு கேட்டாங்க? நீ கம்முனரு. நீ போய் கேளு போ. என்னத்தா போய் கேளு. லட்சுமி, நான் யார் என்பது உனக்கு தெளிவாக வேண்டும். அவ்வளவுதானே? ஆமா. உன்னால் சாபம் பெற்ற முனிவன் சச்சிதானந்த முனிவன் கொடிய அரக்கனாக பூலோகத்தில் பிறக்க வேண்டும் என்று அதுக்கு முன்பு ஒரு சமயம் உனக்கு சாபத்தை கொடுத்தாயே, அவனேதான் இந்த கம்பீராசு. இங்கு வர காரணம்? உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம், உன்னுடைய சாபத்தின் பிரகாரம் நான் பூலோகத்தில் கொடிய அரக்கனாக பிறப்பேனேயானால் முதலில் உன்னை தாண்டி நான் சிறைபிடித்து செல்லுவேன் என்று சொன்னேனே, நினைவிருக்கிறதா? அவன் தான் நான். நாங்க ஆம்பளை கடைக்கு போக மாட்டோம். நான் கேட்டா நம்மால் மூக்கு மேல விட்டுருவோம். நமக்கு தான் ஓட்டு மூக்கு. அதனால ஆம்பளை கூட நம்ம கண்டிக்கு போனோம். அதனால வேற யாரு இருக்கு? பொம்பளை தான் பேசலாம். போடா போக்கட்டவனே, அப்படிப்பட்டவனா நானே. ஆகையினால் உனக்கு என்ன தேவை? நீ தேவை. நானா? ஆமா, ஒண்ணு பண்ண மாட்டாரு. பயப்படாது. முடியாது என்று பிடிவாதம் செய்வதால் எந்த விதத்திலும் பிரயோஜனம் கிடையாது. லட்சுமியும் உன்னுடைய முடிவை நீயாக மாற்றிக்கொண்டு நான் இருக்கிற இடத்தை கேளு. என் கோட்டைக்கு நீயாக வந்தால் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. வர முடியாது. படியாத மாடு படியாதுங்க. இந்த தைரியம் உனக்கு எந்த மாடு? காட்டுக்குள்ளே கூட்டி
அது ஒரு கட்டமா சிரிக்க ஜன்மத்திருக்கிறாரு அவர் சிரிக்கிறாரு கொஞ்சம் கூட ஈடு இருக்கலாம் பெண்ணுன்னு பாராம என்னை இப்படி அடிக்கிறாங்க நான் தான் சொல்லிட்டு மாமா எங்க வேற புள்ள பொம்பளைங்களா இருந்தாங்க நம்ம வாயில பீ வரக்கூடாது பொய் பொய் நாலு ஏழு வளருது மூஞ்சி காட்டாது போ வர முடியுமா முடியாதா முடியாது ஐயா இவளோடு நான் பேசுவதற்கு தயாராக இல்லை நீதானப்பா போட்டோம்னா உன் கோட்டைக்கு வர முடியாது முடியாதது பிடிவாதம் செய்து கொண்டிருக்கிறானே இவளுடைய கரத்தை நீட்டு சுற்றி போடுறான் அவ கருத்துலையா நீதானே கை நீட்டி போற உங்க நிற்கிறானே இந்த தனிஷ்டிக்கு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாலே ஆமா அவ கைக்கு போடுறான் அவ இப்ப கை நீட்ட மாட்டாளா கை நீட்ட மாட்டாளா இல்ல அப்பா வாங்க தான் நீட்டுவாளாம் காட்டணும் என்ன கையை காட்டுறேனே அப்படி தெளிவா சொன்னேன் என்ன பெரிய சுருக்கு எழுத்தாளரா அதான் கரெக்டா வந்து காமிக்கு பாக்கல அவ பாதி சொல்ற மீதியை நீ சொல்ற இதோதான் காட்டுகிறேனே என்னுடைய கரத்தை இத காட்டுறேன் நான் தான் காட்டுறேன் ஆமா நீ அதுக்கு தகுந்த மாதிரி வேற எது நீ போடு என்னத்த போட ஆமாங்க இப்பதான் வாமுனி செம்முனி ஜடாமுனி சேர்த்து வச்சுக்கிற மாதிரி என் தோற்றம் தற்சமயம் அப்படிதான் பச்சைமாவாதான் சேர்த்து வச்சுக்குதே அந்த வாமுனி அப்படிங்கிற சரி அப்படியே ஒன்று ஆக வரையிலும் ஏதாவது ஒரு தோற்றத்தில் இருக்க வேண்டும் தாயா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எவ்வளவு தெளிவாக மலர்ச்சியோடு இருக்க எவ்வளவு அழகாக இருப்பாரு அவர்களுடைய முகத்தில் இது நாள் வரையிலும் இந்த புன்னகை என்பதை நான் கண்டதே கிடையாது. ஆமாண்டா, இதற்கு மேல் எனக்கு என்ன குறை? குறையே கிடையாது, எல்லாம் ஜிலேபி தான். இந்த லட்சுமியானவள் நமது நாட்டிற்கு வந்த பிறகுதான் இத்தனை பெரிய ஆடம்பரம். ஆமா, அந்த லட்சுமி கடாசமா இருக்குன்னு சொல்றாங்களே. நம்ம கொட்டை பாரு, தகதகா தகதகா. கோட்டடா பாவி, கோட்டை 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 வேற எங்கேயோ சொல்லிட்டு இருக்கிறேன். எட்டி ஒதுக்கி
கேளா இருந்தால ஏன்டா ஒதுக்கின்னு ஏன் ஒதுக்கின்னு கேளாம் டேய், ஒரு சமயம் எனக்கு சாபத்தை கொடுத்தாலே வரலையே இப்போ வரல வர வைக்கிறேன் நானு. அதுவும் ஒரு விதத்தில் நல்லதா? ஒண்ணும் பொண்ணும் மட்டும்தான் உடம்புல ஒண்ணுமே இல்லாத போட்டுது டேய், ஆமா, நம் நாட்டிற்கு வந்த உடனே எவ்வளவு பொறுமையா நிதானமா வர பத்தியா? ஒண்ணு பண்ணலாம் மட்டும் நான் எதை எதிர்பார்க்கிறேனோ ஆமா. அவைகள் அனைத்தும் என்னை வந்து சேர்ந்து விட்டது. வந்து சேர்ந்து விட்டது இதுக்கு மேல என்னுடைய நாட்டில் ஒரே ஒரு நிமிடம் கூட உண்மையிலே புத்தி பேசுறேன் நான் போகணுமா? ஏய், வாடி. அதான் சொல்லிட்டு என்ன நான் போறேங்க. நான் போயிடுறேன். உனக்கு என்னத்துக்கு எல்லா பொண்ணு போடலாம் இதற்கு மேல் பகையாளிகள் ஜென்ம பகைவர்கள் யாருமே என்னை அசைத்து கூட பார்க்கவே முடியாது. எதிரியை நான் வரந்தாங்க என் எதிரில இருக்குது நான் எதிர் நான் வரந்தாங்க போனா போனா போனா. ஐயோ எல்லாம் இடிந்து மண் மேடாகி போய்விட்டது. ஏஞ்சாமா எஜமா ஏண்டா டேய், என்னுடைய கோமந்தாடு விட்டு போயிட்டாரு என்னுடைய நேரம் நான் பாரு. நான் உன் ஜாமானு. என்ன எஜமா நான் எஜமான். கோமந்தாடு விட்டு போயிட்டாரு போனுக்கு தான் போன அதை புடின்னு போக கூடாதா ஏண்டா, ஒருவேளை திடீரென்று அவள் வீட்டில் நான் அவசரப்பட்டு விட்டேனோ, அவளை போனேன்னு சொன்னேன், அவ போனா, நான் போறேன். ஆம்பா டேய், நான் போறேன்னால அவள் இருக்கும் வரையில் தான் இந்த இடத்திற்கு பெருமை. ஆமா நான் போகிறேன் என்று சொன்ன உடனே அனைத்தும் போய்விட்டது. எல்லாமே போயிடுது என்ன பாரா பாரு. நீ என்ன அழ வேண்டியவன் நானு, நீ அழுற. கை நீட்டு சம்பளம் வாங்குறேன் நானு அடடடடடே. உப்பு மிளகா சாப்பிடலாம் மாத முதல் தேதி ஆன உடனே நான் கையிட்டு சம்பளத்தை வாங்குகிறோம். ஆமா. அவருக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே என்று நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுது போடா கம்பனாடி. நீ கண்ணீர் வடிக்கிறவன் எப்ப ஒழிவான்னு நினைச்சிட்டு இருக்க. போனா கூட போ சம்பளத்துக்கு விட்டு போ சரி டேய், வெகு தூரம் சென்றிருக்க முடியாது அவளா. எங்க இருந்தாலும் சரி. ஆமாமா தேடுவோம். அந்த கந்தராசுரனுக்கு தப்பித்து வந்து விட்டேன். இப்போதே செல்ல வேண்டும் என்னுடைய சுவாமியை தேடி. ஆண்டவன் தந்தான் சோதனை அலையே விட்டான்
ஒரு திசை போனாரு. அவர் எந்த வயதான் போனாரு? நீ கேட்ட பொன்பொருள் அனைத்து கிடைச்சிருச்சு இல்ல? ஆமா. நீ போன்னு சொன்னீங்க, நான் போயிட்டேன். நான் போறேன். நீ போனதுவே எல்லாமே போயிடுது. அதனால உன்னை சிறுத்தால போட சொல்லுங்க. ஐயோ, நிரந்தர சிறுத்தலையா? நாம விடுவதோ அவர் இருக்கும் வரை நிரந்தர சிறாதான்.